வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல செய்வினை இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? 7 அறிகுறி என்ன? அதை எப்படி நம்ம நீக்கிறதுன்றத பத்தி பார்க்கலாம். சிறப்பான முறையில இருக்கும். ஒரு அறிகுறி என்னன்னாக்கா, மன நிம்மதியே இருக்காது. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நடந்ததுன்னா, டக்கு டக்குன்னு துக்கங்களா இருக்கும். மனசுல ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும். பண வரவு உங்களுக்கு வந்துச்சுனாக்கா, டக்கு டக்குன்னு கையில நிக்காது, புழங்காது. இந்த பக்கம் வர்றது அந்த சைடு அப்படியே செலவாகிட்டே இருக்கும். வீட்ல அடிக்கடி ஒரு சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கும். ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். தொழில் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல ஒரு நஷ்டங்களா இருக்கும். பண வரவு ரொம்ப வரும். ஆனா இந்த சைடு அப்படியே போயிடும். அந்த மாதிரி ரொம்ப இருக்கும். மனக்குழப்பங்கள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி பல அடுக்குகளா சொல்லிக்கிட்டே போலாம். அதனால இத அப்படியே லேசா விட்டுறக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாவே செய்வின கோளாறு ஆட்டி படைச்சிரும். அதனால முன்னாடியே இத கிள்ளிறது நல்லது. இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு இருந்ததுனாக்கா, கண்டிப்பா செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம். அத நீக்கிரலாம் கன்ஃபார்ம். மன நிம்மதி ஃபுல்லா நான் கேரண்டி. யார் யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் இருக்கோ கால் பண்ணுங்க. சிறப்பான முறையில வீட்டு பிரச்சனைய தீர்த்துறலாம்.